நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா வழக்கமான உற்சாகத்துடன் மாலை 6:45 மணிக்கு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் பங்கேற்பதற்காக லட்சக்கணக்கானோர் வேளாங்கண்ணியில் குவிந்தனர். சென்னை, காஞ்சிபுரம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, புதுக்கோட்டை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் மாதாவின் சப்பரங்களை இழுத்தபடி பாத யாத்திரையாக வந்தடைந்தனர். இதேபோல கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மும்பை, பாண்டிச்சேரி உள்ளிட்ட பிற மாநிலத்திலிருந்தும் மாதவி தரிசிக்க வந்தனர். மாலை 5:45 மணியளவில் பேராலய முகப்பிலிருந்து திருக்கொடி ஊர்வலம் புறப்பட்டு கடற்கரை சாலை, ஆரிய நாட்டு தெரு உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து கொடிமேடையை அடைந்தது. தஞ்சை மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ் திருக்கொடி புனிதம் செய்யப்பட்டு பின்னர் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அன்னையே ஆரோக்கிய மாதாவே உன் திருக்கொடி வானில் உயர பறக்குதம்மா என பாடல்கள் ஒலிக்க கொடி மெல்ல மெல்ல காற்றில் அசைந்து கொடிமர உச்சி அடைந்தது. பக்தர்களின் மரியே வாழ்க என சரண கோஷம் எழுப்பினர். அதே நேரத்தில் வண்ண வண்ண வான வேடிக்கைகள் மற்றும் அதிர்வேட்டுகள் முழங்க ஆலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள மின் விளக்குகள் ஒன்று சேர எரிவது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வான அன்னையின் பெரிய திருத்தேர் பவனி செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி இரவு நடைபெறுகிறது. 8ஆம் தேதி அன்னையின் பிறந்தநாள் சிறப்பு திருப்பலி முடிந்த பிறகு மாலை கொடியிறக்கத்துடன் விழா நிறைவு பெறும். காலை முதலே வேளாங்கண்ணி முழுவதும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. வந்திருந்த பக்தர்கள் மாதாவுக்கு நேர்த்தி கடனை செலுத்தி மனமுருக மாதாவை பிரார்த்தனை செய்தனர். நாகை மாவட்ட நிர்வாகம் மற்றும் வேளாங்கண்ணி பேராலய நிர்வாகம் சார்பில் விரிவான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டன. திருவிழாவையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் சிறப்பு பேருந்துகள், சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டன. மேலும் பக்தர்களின் பாதுகாப்புக்காக நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வகுமார் மற்றும் திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை மாவட்டங்களைச் சேர்ந்த காவல் கண்காணிப்பாளர் 2500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். 15 உயர் கண்காணிப்பு கேமராக்களும் 15 உயர் கண்காணிப்பு கோபுரங்களும் 450 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு 4 ட்ரோன்கள் மூலமும் குற்ற சம்பவங்கள் நடைபெறா வண்ணம் கண்காணித்து வருகின்றன. விழா காலங்களில் கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடற்கரை பகுதியில் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்குவதை முன்னிட்டு நாகை மற்றும் கீழ்வேலூர் வட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு மட்டும் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டது. விழாவில் ஆட்சியர் ஆகாஷ் கலந்து கொண்டார். நாகை மாவட்ட தவசி நியூஸ் செய்தியாளர் முகமது அலிபுல்லா.